வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆடிட்டர் குருமூர்த்தியை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசியதாக தகவல். நேற்று தைலாபுரத்தில் ராமதாஸை குருமூர்த்தி சந்தித்த நிலையில் இரவே 1 மணி நேரம் சந்தித்து பேசியதாக தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழப்பு. ஐதராபாத்தில் பணியாற்றி வந்தவர் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த பரிதாபம். கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் கருவுற்ற பெண்கள் முகக்கவசம் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுரை. கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது என விளக்கம். வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5 விழுக்காடு குறைத்தது ரிசர்வ் வங்கி. தொடர்ந்து 3வது முறையாக குறைக்கப்பட்ட நிலையில் வீடு வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஜூன் 11இல் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு. இதுவரை 2,90,000 மாணவர்கள் விண்ணப்பம். பூந்தமல்லி, போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். உயர் மருத்துவ சேவைகள் வழங்கும் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கான அரசாணை வெளியீடு. 1256 முகாம்கள் நடத்தப்படும் நிலையில் ஒரு முகாமுக்கு 75,000 ரூபாய் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் முதலாவதாக எதிர்குரல் கொடுப்பேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. மடைமாற்று அரசியலை நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவின் அடிமையாக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. கமலாலயத்தின் கருத்தை தன்னுடைய மவுத் பீஸில் பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும் என அமைச்சர் ரகுபதி அறிக்கை. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடு மாதிரி அரங்கு அமைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்த அனுமதி மறுத்தது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவல்துறை அரசியல் சார்புடன் செயல்படக்கூடாது என கருத்து. ஈமு கோழியை வளர்த்தால் லாபம் கிடைக்கும் என கூறி ஏராளமானவர்களிடம் பணம் பெற்று மோசடி. சுசி ஈமு கோழி உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பு. நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தை நாடிய கர்நாடக கிரிக்கெட் சங்கம். கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்து நீதிபதி உத்தரவு. பஹல்காம் தாக்குதல் காரணமாக ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி பாதிக்கப்படவில்லை. உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவில் இணைய சேவை வழங்குவதற்கு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு அனுமதி. மத்திய அரசின் தொலைத்தொடர்புத்துறை அனுமதி அளித்தது. சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அஸ்புனித யாத்ரீகர்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வழிபாடு நடத்திய இஸ்லாமியர்கள். பக்ரீத்தையொட்டி காசாவில் உருக்குலைந்த மசூதிகளுக்கு வெளியே தொழுகை நடத்திய மக்கள் மிக மோசமான நிலையில் இருப்பதாக வேதனை. هذا أسوأ عيد بمر على أبناء الشعب الفلسطيني من كافة بسبب الحرب الجائرة على. ஏற்றத்துடன் முடிவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள். சென்செக்ஸ் 747 புள்ளிகளும், நிப்டி 252 புள்ளிகளும் அதிகரிப்பு.
ஆடிட்டர் குருமூர்த்தியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் சந்தித்து பேசினர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பாமக பாஜக கூட்டணியை உறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் நண்பர் என்ற முறையிலேயே ராமதாஸை சந்தித்ததாகவும் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு ஆடிட்டர் குருமூர்த்தியை அன்புமணி சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழலில் ஆடிட்டர் குருமூர்த்தி சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதன் காரணமாகவே இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரப்பேரி பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் ஐதராபாத்தில் கட்டுமான ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் சொந்த ஊருக்கு திரும்பினார். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இன்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிக காய்ச்சல், இருமல், உடல்வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும் என்றும் நெரிசல் மிகுந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முகக்கவசம் கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. போரூர் பூந்தமல்லி இடையிலான ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் சுமார் 118 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் பூந்தமல்லி போரூர் இடையிலான ரயில் பாதை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த வழித்தடத்தில் வரும் டிசம்பர் மாதம் சேவை தொடங்க உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான 9.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்லைனில் 30 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த மாதம் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் டவுன் லைனில் 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதன்படி ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் போரூரில் இருந்து வெற்றிகரமாக பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ரயில் நிறுத்தத்தை வந்தடைந்தது. கடந்த மாதம் நாங்கள் அப்லைனில், அதாவது பூனமல்லியிலேருந்து போரூர் வரை ட்ரையல் ரன் நடத்தினோம். இன்று டவுன் லைனில் போரூர்லேருந்து பூனமல்லி வரை ட்ரையல் ரன் நடத்தியிருக்கோம். அடுத்ததாக இந்த வருகின்ற 3 மாதங்களுக்கு 3-4 மாதங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்டிங் நடக்கும். ரோலிங் ஸ்டாக் டெஸ்டிங், அதாவது இந்த ட்ரெயின் ஓடுற டெஸ்டிங். இதுவரை எங்களுக்கு 6 ட்ரெயின் செட்ஸ் வந்துடுது. நேற்று ஒரு 6வது ட்ரெயின் செட் வந்தது இங்கே ஆல்ஸ்டாம் ஃபேக்ட்ரியிலேருந்து. ஸோ அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு புறம். ரெண்டாவது சிக்னலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி, அதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், ரன்னிங் சிஸ்டம் சிக்னலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சிக்னலிங் சிஸ்டம் டெஸ்டிங்கும் இப்போ அடுத்த வருகிற மாதங்களில் நடைபெறும். ஆரம்ப கட்டத்தில் அட்டெண்டட் ஆப்ரேஷனாக இருக்கும். அதாவது இதை ஒரு ஆள் டிரைவர் மாதிரி, டிரைவர் சொல்ல முடியாது, ஒரு ஆள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நாம் அந்த சிஸ்டம் மேலே கான்ஃபிடன்ஸ் நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணுவோம். நம்ம பண்ணிட்டால் கம்ப்ளீட்டாக ஓட்டுநர் இல்லாமல் செயல்படுத்தப்படும். நாங்கள் இந்த வழித்தடம் வருகிற டிசம்பர் மாதத்தில் ஆஸ் பிளான் ஒரிஜினலாக நாங்கள் கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறோம்.